என்ன எப்பயும் சாப்பாடு கேட்டு 1/2 மணி நேரம் ஆனாலும் சாப்பாடே போடுவேன். இன்னைக்கு என்ன வெள்ளனையா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நேத்து ராத்திரி சொன்னல செல்வி பிள்ளைக்கு இன்னைக்கு சாப்பாடுக்கு போறோம்னு. சரி சரி. அதனாலதான் நேரமா எல்லாம் ஆக்கிட்டேன். என்னங்க பையன் இங்க வைக்கிறேன், எடுத்துக்கங்க. வச்சு வை. போகும்போது இந்த டிவி ஆஃப் பண்ணிருங்க, அந்த துணி எடுத்து போட்டு விட்டுருங்க, அப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு போங்க. இப்பயே போறியா? ஆமாங்க, மழை வேற விட்டு விட்டு வருது, எந்த நேரத்துல வரும்னே தெரியாது. அதுக்குள்ள சமைச்சு சாப்பாடாக்கி போட்டோம்னா கூட வேலை முடியும்ல. சரி சரி. இந்த மகாவையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். மகா எதுக்கு? ஏங்க என்னங்க, அங்க தோட்டத்துல அந்த பிள்ளையெல்லாம் வந்து ஒன்னாத்தான் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது போகாம எப்படி மகாவையும் கூட்டிட்டு போறேன்? சும்மா அங்க இங்கன்னு கூட்டிக்கிட்டு போவாத வயசு பிள்ளைய, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, நான் எங்க கூட்டிட்டு போறேன்? நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். அங்க போய் என்னத்த போய் பிரச்சனை வருது? என்னமோ போங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா மகா? எல்லாம் எடுத்து வச்சிட்டமா. பின்னாடி குஸ்னிலாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டமா. அந்த இது விறகெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதை எடுத்து தண்ணி ஊற்றி அமைச்சு வச்சிட்டியா? எல்லாமே அமைச்சு வச்சிட்டமா. சரி வா போவோம். ஏங்க இந்த டிவி ஆஃப் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு கிளம்புங்க. சரி சரி. இது இந்த ஜாமான் இருந்துச்சு அந்த பையங்க அந்த கதவு ஓரத்துல தான் இருக்கு. சரி போயிட்டு வரேங்க. போயிட்டு வா. போயிட்டு வரேன்பா. போயிட்டு வாமா. நம்ம கிளம்பிட்டோம். அங்க கத்தீஜா கிளம்பிருச்சா என்னன்னு தெரியல. கிளம்பிருப்பாங்கம்மா. என்னம்மா குழம்பு நல்லா இருக்கா? குழம்புலாம் நல்லா இருக்குமா. சரி சாப்பிடு சாப்பிடு, நல்லா வயிற்றுக்கு நல்லா வாங்கி சாப்பிடு, வெறும் வயிற்றோடலாம் இருக்க கூடாது. என்னங்க மாப்பிள்ள சாப்பிடு. ஐயோ அத்தை போதும், இதுவே சாப்பிட முடியல, நீங்க பாட்டுக்கு வச்சு அடிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள, நல்லா வயிற்றுக்கு வாங்கி சாப்பிடுங்க. கறி தான் எதுவும் எடுத்தா ஆக்க முடியல, பஸ்ஸுக்கு அங்க போகணும், அதான் சாப்பிடுங்க. என்னம்மா சாப்பிடு. ஏமா இங்க இருக்க மகளை விட்டுட்டு அங்க இருக்க மாப்பிளைக்கு முதல்ல போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வைக்கிற? என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ள அவருக்கு முதல்ல வச்சுட்டு தானே உனக்கு வைக்கணும். இதுல எல்லாமே போட்டி போடுவ. நீ பொழைச்சுக்குவமா, நான் பொழைக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா சாப்பிடு. எதுவும் இல்ல பத்தாதுன்னு நினைச்சுக்கிட்டு வயிற்றுக்கு அரை வயிற்றுக்கு சாப்பிடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் தான் எடுத்துட்டு வரேன். அத்தை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சாப்பிட வச்சு குண்டாக்கி தான் அனுப்புவாங்க போல. ஆமாங்க, என்னையவே சாப்பிட வச்சு ஒரு வழி ஆக்கிருக்கம்மா. சுந்தரிக்கா காட்டுக்கு வருதா என்னன்னு தெரியலையே, ஒரு வாட்டி கேட்டுட்டு போயிருவோமா வருதா என்னன்னு. அப்புறம் கூப்பிடாம போயிட்டா என்ன கூப்பிடாம போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கூப்பிட்டு என்னன்னு கேட்டு போயிருவோம். இது எங்க அங்க தூக்கிக்கிட்டு போறது இருக்கட்டும். என்ன வல்ல வதக்கனை எடுத்து சாப்பிடுங்க, அப்படியே வச்சிருக்கீங்க, சாப்பிடு. ஐயோ அம்மா போதுமா, என்னம்மா நீ பாட்டுக்கு வச்சு அடிக்கிட்டே இருக்க? இப்பதான் நீ வச்சது சாப்பிட்டோம், சாப்பிடுங்க மாப்பிள்ள. ஐயோ அத்தை என்னத்த? ஐயோ அம்மா வயிறே வெடிச்சிருமா. என்ன வாய ஒழுங்கா சாப்பிடு. சுந்தரி அக்கா, சுந்தரி அக்கா, அம்மா உன்னை வெளியே வர கூப்பிடுறாங்கம்மா. சுந்தரி அக்கா, சுந்தரி அக்கா அந்த தெரியலையே, சாப்பிடுங்க இந்த வந்துடுறேன். சரிம்மா. சுந்தரி அக்கா, சுந்தரி அக்கா வா சாந்தி வா வா. என்னக்கா வேலைக்கு வரீங்களா இல்லையா? புள்ளையும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்கம்மா, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னக்கா முந்தா நேத்தும் லீவ் போட்டீங்க, நேத்தும் லீவ் போட்டீங்க, இப்படியே லீவ் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அது மேனேஜர் வேற திட்டுவாருக்கா. வீட்டுக்கு வந்திருக்க பிள்ளைங்களை எப்படிமா விட்டு வர்றது? சரி அப்ப வரலையா, நான் சொல்லிடுவா. சரிம்மா, நான் என்னன்னு பாத்துட்டு வாரேன். சரிக்கா, சரி பாருங்க வாரேன். சரிம்மா. ஏன்னா மழை வரத்துக்குள்ள போய் அட்டனன்ஸ்ல கையெழுத்து போடணுங்க, இல்லைன்னா அப்புறம் அதுக்கு வேற சம்பளத்தை பிடிப்பாங்க. சரி சரி பாத்து போ. இந்த வாரம் 3 நாள் பக்கம் லீவ் போட்டாச்சு. இந்த வாரம் சம்பளம் பாக்குறது கஷ்டம்தான். பிள்ளையும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க, எப்படி போங்கன்னு சொல்ல முடியும்? வேலைக்கு என்ன எப்பயும் தானே போறோம், இருந்துட்டு போறோம் போ. இந்த அக்கா வரும்னு பார்த்தா இந்த அக்காவும் வரல. சரி நம்ம போவோம். கீழே வேற இறங்கி போகணும். என்னம்மா வெளியே போயிட்டு வரதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? ஆமாம்மா, மணி ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு வேற போகணும், அதான். மணி ஆயிடுச்சா? என்னம்மா இருந்துட்டு போவீங்கன்ட்டு தானே நான் வீட்டுல இருந்தேன். நாங்க இங்க வரவும் உனக்கும் வேலை கெடுது, அதுவும் இல்லாம வந்து வேலைக்கு வேற வந்து சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. இன்னொரு நாள் பக்கம் வாருமா, நானும் அவர் அப்படியே கிளம்புறோம். என்னம்மா நீங்க இருந்துட்டு போவீங்கன்னு தான் ஆசாசியா இருந்தேன். இல்ல அங்க வீட்ல இருந்து வேற போன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஆமா, அவங்களையும் போய் பார்க்கணும் வைக்கணும். சரி, வீட்டுல அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே இருக்குது, மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன், போகும்போது எடுத்துட்டு போவாங்க. அப்ப நீ இப்ப வேலை கிளம்புறியா? ஆமாம்மா, இந்த சாந்தி வேற வந்து கூப்பிட்டுட்டு போனேன். நேரமா போய் கையெழுத்து போட்டோம்னா சம்பளத்தை பிடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆனாலும் சம்பளத்தை பிடிப்பாங்க. நீங்க வந்து கிளம்புறேன்றீங்களே, அப்புறம் நான் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன்? அதனால நானும் வேலைக்கு கிளம்புறேன். அங்க சக்கரை பருப்பு எல்லாமே வாங்கி போட்டிருக்கேன், வேணுங்கிறத எடுத்துட்டு போ, சரியா? சரிம்மா.
அப்புறம் போற வழியில வந்து சாவியை கொடுத்துட்டு போங்க, நான் வரேன். சரிம்மா. சாப்பிடுங்களா? இல்லைங்க மாப்பிள்ள, பசி எடுக்கல. நான் மதியானம் வந்து சாப்பிட்டுக்குவேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரும்போது அப்படியே வந்துட்டு போங்க. சரிம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். அவங்க நம்ம கிளம்புறோன்னு அம்மாவுக்கு மூஞ்சே இல்ல. சரி, வார வாரம் இனி சனி ஞாயிறு வந்துடுவோம். என்ன சொல்ற? இப்பயே உங்க வீட்டுல 100 போன் அடிக்கிறாங்க. இன்னும் சனி ஞாயிறுலாம் எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா, நீ கிளம்பு போலாம். சரி இருங்க, அம்மா அந்த ஜாமெல்லாம் எடுத்துட்டு போக சொன்னிச்சு. இந்த பைய எடுத்துட்டு வரேன், போவோம். பிள்ளைங்க இருக்கவும் சந்தோஷமா இருந்துச்சு. இனி அவங்களும் கிளம்புறாங்க. போய் அவங்களும் பொழப்பு தனத்தை பார்க்கணும்ல. நம்மளோட வீட்லயே வா வச்சுக்க முடியும். சரி, நம்மளும் போவோம். என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க காப்பி எது வேணுமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன டிபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த? வேலைக்கு போறேங்க. வேலைக்கு போறியா? ஏமா? உங்களுக்கும் வேலை இல்ல, உடம்பு சரியில்லாம வீட்டோட இருக்கீங்க. சும்மா பையங்கையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் சரி, நானாவது வேலைக்கு போய் ஏதோ ஒரு 10 கிடைச்சதுன்னா நம்ம கை செலவுக்கு ஆகும்ல. அதான் நம்ம பையன் நல்லா சம்பாதிக்கிறான், நம்ம எதுக்கு வேலைக்கு போய்கிட்டு? அதான் மருமோடு வீட்டுல இருங்கன்னு தானே சொல்றா. ஏங்க, அவங்க இருங்க வைங்கன்னு சொல்லலாம். பேரனுக்கு இன்னும் 2 வாரம் கழிச்சு பிறந்த நாள் வருது. அந்த நேரத்துல நம்ம கையில காசு இல்லாம மூஞ்ச பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதுக்குன்னு நான் ஏதாவது ஒரு நைட்டு கம்பெனிக்கு எதுவும் போனா கூட ஏதோ காசு கிடைக்கும்லம்மா வாட்ச்மேனுக்கு. நீ எதுக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? இங்க வீட்லயும் வேலை செஞ்சு அங்கேயும் போய் வேலை செஞ்சுக்கிட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு வயசுக்கு மேல பசங்களுக்கு நம்ம பாரமா இருக்கக்கூடாது. நம்ம கையில 10 இருந்துச்சுன்னா நம்ம மருத்துவ செலவுக்காக ஆகும். அவங்கள போய் சும்மா நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. அவங்க இருங்கன்னு பெருந்தன்மையா சொன்னாலும் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்க பாக்கெட்ல 10 இருந்தா தானே எனக்கும் பெருமை. ஒன்னும் இல்ல, சரிங்களா? நான் பாத்துக்கிறேன், நீங்க கம்முன்னு வீட்டோட இருங்க. இல்லம்மா, நான் இது ராத்திரி இந்த பேங்க் எங்கேயாவது கேட்டு பாக்குறேன் வாட்ச்மேன் வேலைக்கு. ஏற்கனவே நீங்க வண்டியில இருந்து கீழே விழுந்து காலடிப்பட்டு அதுக்கே ஊருப்பட்ட செலவாயி போச்சு. மறுபடியும் அங்கிட்டு இங்கிட்டு நீங்க போவாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னதான் 1000 சொந்த பந்தம் இருந்தாலும் நம்மள பெத்தவங்களா இருக்கட்டும் இல்ல நம்ம பெத்தவங்களா இருக்கட்டும், ஒரு இதுக்கு மேல நம்மள பாரமா நினைப்பாங்க. என்னைக்கும் கட்டின மனைவி மட்டும்தான் நம்மள என்னைக்குமே ஒரு குழந்தையா நினைச்சு நமக்கானது வேண்டியதை பார்த்து பார்த்து செய்யறா. டக்குனு எடுத்துட்டு வாங்கங்க, மணி ஆயி போச்சு. அந்த அக்காலாம் வந்துருவாங்க. இந்த ஜாமானுக்கு 1250 ரூபா ஆயி போச்சு. காசு தந்துருவாங்க தானே? அதெல்லாம் தந்துருவாங்க. எப்ப தருவாங்களா? ஐயே, அதெல்லாம் இந்த வாரம் சம்பளம் வாங்கி எல்லாம் தந்துருவாங்க, சரிங்களா? ஆளுக்கு 500 சொன்னோம். அந்த அக்காவை பாதி ஜாமான் வாங்கியிருக்காங்க. அதனால எவ்வளவுன்னு பார்த்து போட்டு தருவாங்க. சரி சரி. மளிகை கடை நடத்துறீங்கன்னு தான் பேரு. கட்டின பொண்டாட்டி 10 ரூபா கேட்டாலும் அதுக்கும் சரியா கணக்கு போட்டு ஜாமான் கொடுங்க. உருவானாலும் அதை சம்பாதிக்க எம்பிட்டு கஷ்டப்படுறோம். ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் ஏமாளித்தனமா விட்டுருவீங்க. கடனை கொடுத்துட்டு கட்டின பொண்டாட்டி கிட்ட தான் 10 ரூபாய்க்கு கணக்கு பாப்பீங்க. இது கத்திச்சாவையும் கூப்பிட்டு போவான். கத்திச்சா அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நான் கிளம்புறேன். அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன், அதை மட்டும் கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சரி சரி. கத்திச்சா, வந்துட்டீங்கக்கா. வாமா. என்னக்கா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, மத்தவங்கள எல்லாம் காணோம்? காட்டுல அர்ஜென்ட் வேலையாமா, அதனால இந்த ருக்கு வரல, அந்த சாந்தா வரல. ஏக்கா, ஆளாளுக்கு மட்டும் காசுன்னு சொல்லியாச்சு. நம்ம 2 பேருமே அப்படி சமைக்க முடியுமாக்கா? சரி வா, என்ன பண்றது, அப்புறம் போய் என்னன்னு பாத்துக்கலாம். பா, ஆக்கி வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு மட்டும் வருவாங்க பாருங்க எல்லாரும். சரி, என்ன பண்றது, வா வா பாத்துக்குவோம். இதை நீ தூக்கிட்டு வா. டீச்சர், நம்ம 2 பேரும் இதை தூக்கிக்குவோம். சரிங்கக்கா. பாருங்கக்கா, நம்மளாம் பொழப்பக்கு எடுத்துக்கிட்டு இந்த சமையல் ஆக்கி போறோம், இவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்களாமா. கடைசியில பாருங்க, என்ன இப்படி சமைச்சிருக்கீங்க அப்படி சமைச்சிருக்கீங்கன்னு குறை சொல்றதுக்கு வருவாளுங்க. சரி சரி, வா வா, நம்ம போவோம், நம்ம வேலையை பார்ப்போம். பாத்துக்கா. அம்மா, எனக்கு பெரிய ஐச்சு வேணுமா? இப்ப பால்வாடிக்கு போங்க, வரும்போது பெரிய ஐஸா அம்மா வாங்கி வைக்கிறேன். டேய் அவனே, உருண்டை கொடுப்பாங்க தானடா? உருண்டை முட்டை எல்லாம் தருவாங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லாதடா, சொன்னு வச்சுக்க, அப்புறம் அவரு அது பங்கு கேட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருவாரு. யோ, சாயங்காலம் இது குடிச்சுக்கிட்டு அரைஞ்சுக்கிட்டு வராத, சரியா? காலையில எப்படி பட்டையும் கொட்டையுமா போறியோ அதே மாதிரி வா. சாயங்காலம் கோயிலுக்கு போகணும். என்ன விசேஷம் கோயிலுக்கு போகணும்ன்ற? ஏன் மார்கழி ஒண்ணும் இல்லையா, கோயிலுக்கு போறது இல்லையா? மார்கழி ஒண்ணு அன்னைக்கு கோயிலுக்கு. சரி, எனக்கு என்ன அது? உனக்கு என்னது? கமிஷன். டேய் மவனே, ஒரு கொட்டுடா உங்க அப்பா மண்டையில. ஏடி, பையனை பத்தி வைனா கொல்லிவாய் பிசாசை பத்தி வச்சிருக்கடி, சொன்னது அப்படியே செய்யறாண்டி. என் மவன் சும்மாவா? என்னன்னா என்னையா நிப்பாயா?
என்னன்னா போய் தனியா நிப்பானா? வாயில அந்த குச்சை வச்சு ஆட்டி புடுவேன்னு சொல்லிவிட்டேன். வண்டி எடுத்துட்டு கிளம்பியா, நேரம் காமா வா. ஏப்பா நல்லா படிச்சுட்டு தானே இன்னைக்கு பரீட்சைக்கு? அம்மா அதெல்லாம் சூப்பரா படிச்சிருக்கேன். எந்த கேள்வி கேட்டாலும் அசால்ட்டா எழுதுவேம்மா. இந்த வருஷம் கப்பு நமக்கு தான் தம்பி. கப்பு வாங்கிரணும். அதெல்லாம் வாங்கிடுவேம்மா. பாத்துக்கியா, என் பையன் பாரு, படிக்கிறதுலயும் சரி, சொல்றத கேக்குறதும் சரி. என் பையன் சிங்க குட்டி. கருத்தை காட்டு பண்ணி சிங்க குட்டியாமா. நான் வரங்கிட்டு நீ போ இங்கிட்டு. அம்மா வரும்போது எனக்கு ஏதாவது செஞ்சு வைமா. சரிடி தங்கம். நம்ம கேட்டா 10 ரூபாய் கையில இருந்து எடுக்க மாட்டான். பையனுக்கு மட்டும் செய்வா எல்லாமே. என்ன இவங்களாம் வந்திருக்காங்க? வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க. மீனா எங்க? அந்த அக்கா உள்ள இருக்காங்க. இருங்க நான் அந்த கூப்பிடுறேன். சாப்பிட்டீங்களா? இப்பதான்க்கா சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோங்க. அக்கா வாங்கக்கா, வாங்கக்கா, வாங்க வாங்க. ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. லேட்டா வருவீங்கன்னு பார்த்து நேரமா வந்துட்டீங்க. ஆமாமா, மழை வேற எந்த நேரத்துல வருது எந்த நேரத்துல நிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் வேகமா சமைச்சு கொடுத்துட்டோம்னா ஒரு மனசு திருப்தியா இருக்கும். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, அவங்கள வரலையா? எங்க அவங்கள வேலை வெட்டிக்கு போயிட்டாங்க, நாங்க வந்துட்டோம். சரி சரி வாங்க உள்ள வாங்க. சரி இருங்க அந்த வாரம். சரிங்கக்கா போங்க. இங்கெல்லாம் சிரிச்சிட்டு வந்துட்டு அங்க போய் அழக்கூடாது சரியா? ஆமாண்டா, நீ அங்க போய் அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஐஸ் கிடைக்காது. என்ன பேராண்டி கிளம்பியாச்சா? ஆமா அத்தை, உங்க பேராண்டி கிளம்பியாச்சு பால்வாடிக்கு. தங்கப்புல போய் சமத்தா படிக்கணும் சரியா? அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். சரிப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வரமா, வீட்டை பாத்துக்கமா. சரிம்மா போயிட்டு வாங்க. வேலைக்கு போவாதம்மா, வீட்டுல இருமான்னு சொல்றதுக்கு பையனுக்கு மனசு வரல. இந்த வயசுலயும் எனக்காக வேலைக்கு போறான். என்னங்க போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா. போலாம். பைக்ல போறதுனால ஐயாவுக்கு ஜாலி தான். இரு போன் எடுத்துட்டு வரேன், போவோம். ஆயிடுச்சுமா ஆயிடுச்சு. வாங்கி தாரேன். தாத்தா ஐச்சு வாங்கி வைங்க. ஏய், தாத்தாட்ட தான் காசு இல்லல்ல, அப்பா வரும்போது வாங்கிட்டு வருவாரு. இங்க வா. தாத்தாட்டெல்லாம் எதுவும் கேட்க கூடாது. அவர் காசு இல்ல, அவர் வேலைக்கும் போகல, வீட்டுல தானே இருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்காத. சரிம்மா. இப்பதான் கூப்பிடுவான்னு வந்துட்டீங்க. வாங்கக்கா. பையன் பள்ளிக்கூடம் கிளம்பிட்டானா? அருமக வேலைக்கு போயாச்சா? 2 பத்தி அனுப்பி விட்டுட்டுதாக்கா நான் கிளம்புனேன். இல்லைன்னா 2ம் கிளம்பாதுங்க நம்ம பாட்டுக்கு போனோம்னா. சரி சரி. என்னக்கா உங்க பையன் வேலைக்கு அனுப்பிட்டா? அப்படியா? ஏன் அனுப்புறதுக்கு என்ன? ஏக்கா உங்க பையன் வேலைக்கெல்லாம் போக கூடாது வைக்க கூடாது அப்படின்னாரு இப்படின்னாரு. நீங்க இப்ப வேலை கிளம்பிட்டீங்க. யாரண்டிக்குன்னு 2 வாரத்துல பிறந்த நாள் வேற வரப்போகுது. நம்ம கையிலயும் 10 காசு இருந்தா தானே அவனுக்கு ஒரு துணிமணியாவது எடுத்து கொடுக்க முடியும். நானும் வீட்டுல, அவரும் வீட்டுல. அவரும் வேற கை கால உடஞ்சு போய் கிடக்குறாரு. சும்மா அவரையும் வேலைக்கு அனுப்பி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அதான் நீங்க வீட்டோட இருங்க, நான் வேலைக்கு போறேன்ட்டு நான் கிளம்பி பையனை வேலைக்கு கிளம்புறேன்னு உங்க பையன் எதுவுமே சொல்லலையா? அவன் எதுவும் சொல்லலம்மா. அவன் அமைதியா பிள்ளைய பாத்துக்கிட்டு இருந்தான். நானும் எதுவும் கண்டுக்கல. எதுவும் சொல்லுவான்னு பார்த்தேன், சொல்லல. சரி சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன? நம்ம கையில 10 காசு இருந்தா நம்ம பிள்ளைங்க கையை எதிர்பார்க்க தேவையில்லை. இல்லைன்னா பிள்ளைங்க கையில எதிர்பார்க்கணும். அதான் வந்துட்டேன். சரிக்கா. ஏன்னா உனக்கே தெரியும், அவர் கையில காசு இருந்தா யாருக்கா இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாரு. இன்னைக்கு அவர் கையில காசு இல்லை. அதனால சும்மா போய் பையன்கிட்டயே 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் போய் நிக்க முடியுமா? அவனுக்கும் நம்ம பாரமாயிடுவோம்ல. இவன் நல்ல சந்தோஷமா இருக்க குடும்பம், காசுனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவருக்கும் கொஞ்சம் வருத்தம் தான், வீட்லயே இருக்கோமே என்ன பண்றதுன்னு. அதான் சரி வாங்கக்கா. நம்ம தலையில இப்படி வேலை செஞ்சுதான் திங்கணும்னு இருக்குது. வாங்க போவோம். வேலை செய்யறதுனால என்ன குறைஞ்சா போயிட போறோம். வாங்க போவோம்.